Hello friends, welcome to DRS Medical YouTube channel. It's DRS. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா anatomy எக்ஸாமுக்கு எப்படி எழுதணும் இன் யூனிவர்சிட்டியில் அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் தான் நினைக்கிறேன். ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன ஐடியாஸ் தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கான புக்லெட் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாமில் எப்படி எழுதணுன்றதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். மேபி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மெடிக்கல் காலேஜில் மாடல் எக்ஸாம் இருக்கலாம், ஆர்எல்ஸ் இன்டர்னல் எக்ஸாமாக இருக்கலாம். மேபி இப்போ சொல்ல போகிற இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாலும் ஓகே தாங்க, உங்களுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கான புக்லெட் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். இந்த ஃபஸ்ட் பேஜ் வந்து எப்படி ஃபில் பண்ணணுன்றதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் வீடியோவில் சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு இன்சைடில் என்னென்ன கண்டென்ட் எப்படி எழுதணுன்றதை பற்றி மட்டும் வந்து இந்த வீடியோவில் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் திங் அது என்னென்னா, ரைட் த கொஷின் நம்பர் அண்ட் ரோமன் லெட்டர்ஸ் இன்சைட் த மார்ஜின். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன எழுதினாலும் சரி, இப்போ ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் 1 போட்டு லாங்குவேஜ்னு எழுதுறீங்களா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஷின் நம்பரும் வந்து சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்சைட் த மார்ஜின், இந்த மார்ஜின்குள்ளே மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எழுதணும். ரீசன் என்னென்னா, உங்களுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாமில் உங்களுடைய ஆன்சர் புக்லெட் வந்து பார்த்திங்கன்னா யாருமே மேனுவலாக வந்து எவாலுவேட் பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ உங்களுடைய ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுவாங்க. சிஸ்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆன்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவாலுவேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்படி ஸ்கேன் பண்ணும்போது இன்சைட் த பாக்ஸ், ஓகேவா, ஸோ அந்த இன்சைட் த மார்ஜின் இருக்குல்ல, ஸோ அது மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் ஆகும். கொஷின் நம்பராக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரோமன் லெட்டர் அண்டு ஹெட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்கள் இன்சைட் த மார்ஜின்குள்ளே மட்டும்தான் எழுதணும். இதுதான் வந்து முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட்டு, ட்ரை நாட் டு சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் த கொஷின்ஸ். ஓகேங்களா? ட்ரை மேக்ஸிமம் டு ரைட் எஸ்ஏ ஃபர்ஸ்ட் அண்டு ஷார்ட் நோட்ஸ். நெக்ஸ்ட்டு, முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கொஷின் பேப்பரில் என்ன ஆர்டர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எழுதணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகுது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் லாங்குவேஜே போட்டு ஸோ ஃபஸ்ட் கொஷின் எழுதணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் லாங்குவேஜ் கொஷின் எழுதணும். ஸோ அது எழுதிட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன் லெட்டர் போட்டு ஷார்ட் எஸ்ஏ கொஷின் வந்து பார்த்திங்கன்னா எழுதுவீங்க. ஓகேவா? ஸோ 1 to 10 அந்த ஆர்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஷார்ட் எஸ்ஏ கொஷினில் இன் பிட்வீன் ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் கொஷின் தெரியலனா, ஸோ அதுக்கான ஒரு 2 to 3 பேஜஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொஷின் அப்படியே தேர்ட் கொஷின்லேருந்து வந்து ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எழுதணும். ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அட்டன் ஆல் த கொஷின் இஃப் யூ நோ ஆர் டோன்ட் நோ த ஆன்சர். ஓகேவா? ரைட் சம்திங் யூ நோ ரிகார்டிங் தட் கொஷின். ஸோ டோன்ட் லீவ் எனி கொஷின்ஸ். நெக்ஸ்ட் ஐ ஃபர்காட் டு டெல் ஒன் திங். அது என்னன்னா, ஒவ்வொரு நியூ கொஷின் ஆரம்பிக்கும் போதும் நியூ பேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கொஷின் முடிஞ்சு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தாலுமே கூட நியூ பேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணணும். அனாட்டமி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா டயக்ராம்ஸ் தான். ஓகேவா? நீங்கள் என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருக்க மாதிரி எழுதினாலும் டயக்ராம்ஸ் இல்லைனா உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா வராது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா கொஷினுக்குமே அது ரிலேட்டட் டயக்ராம்ஸ் வந்து கண்டிப்பாக வரைஞ்சே ஆகணும். ஓகேங்களா? இப்போ டயக்ராம் எப்படி வரையணுன்றதுக்கான ஒரு சின்னதாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி கலர் கோடிங் ஆல்ரெடி யூ ஆல் நோ வெரி வெல். ஆர்டரிக்கு ரெட் கலர், வெயின்ஸ்க்கு ப்ளூ கலர், நர்வ்ஸ்க்கு எல்லோ, மசில்ஸ்க்கு ப்ரௌன், லிகமெண்ட்டுக்கு க்ரீனு, பர்சாக்கு பிங்க் அண்ட் போன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிரே, ஆர்எல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் அவுட்லைன் இட்ஸ் எனஃப். ஆல்ரெடி நம்ம டிஆர்எஸ் மெடிக்கல் யூடியூப் சேனலில் ஷோல்டர் ஜாயிண்ட்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி வரையணுன்றதுக்கான ஒரு சின்னதாக ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, எனிவே இந்த வீடியோலையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ட்ரை டு ட்ரா தீஸ் டயக்ராம்ஸ் டைரக்ட்லி வித் ஸ்டிக் பென்னுங்க. ஓகேங்களா? ஸோ டோன்ட் கலர் வித் கலர் பென்சில் ஃபார் ஆல் டயக்ராம்ஸ். ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் இட்ஸ் எனஃப். வேர் எவர் இட் நெசசரி தென் ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கலர் அடிக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்கெட்ச்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க. ஏன் ஸ்கெட்ச் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் சைடில் வரைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் ஸ்கெட்சுக்கான மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி தெரியும். ஓகேங்களா? ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸ்கெட்ச் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே, ஸ்டிக் பென் யூஸ் பண்ணுறப்ப கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா வரையாதீங்க. இப்போ இஃப் இன் கேஸ் நீங்கள் அழுத்தி வரைஞ்சிங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பேக் சைட் ஆஃப் த பேஜில் வந்து கண்டிப்பாக தெரியும். ஓகேங்களா? ஸோ லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சால் போதும். ஓகேங்களா? நான் டேரெக்டாக உங்களுக்கு ஸ்டிக் பெனில் வரைய முடிஞ்சால் வரையலாம். இஃப் அப்படி வரைய கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் பென்சிலில் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து லைட்டாக வரைஞ்சிட்டு ஸோ அது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக் பெனில் அதுக்கேற்ற கலர், இப்போ ஆர்டரிஸ்னால் ரெட் கலரில் ஜஸ்ட் அவுட்லைன் அண்ட் அஸ் வெல் அஸ் வெயின்ஸ்னால் ப்ளூ கலர் தட் லைக் வந்து அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவுட்லைன் கொடுத்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? ஃபைனலாக வரைஞ்சி முடிச்சுட்டு ஒரு 2 or 3 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த பென்சில் லைட்டாக தெரிஞ்சுன்னா ஜஸ்ட் அதை எரேஸ் பண்ணால் போதும். நான் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சேன். ஓகேங்களா? அப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரி தான்
எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா டயக்ராமுக்குமே கலர் அடிக்கணுமானா கலர் பென்சிலில் கலர் ஷேட் கொடுக்கணுமானா கிடையாது. ஓகே, நமக்கு தேவைப்படக்கூடிய இடத்துல மட்டும் அந்த கலர் ஷேட் கொடுத்தா போதும். இப்போ ஆர்டரிஸ் எப்படி வரையணும்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் 2 வெர்டிக்கல் லைன்ஸ் ஜஸ்ட் மேலே ஒரு ரவுண்டு அப்படி சின்னதாக போட்டாலே போதும். இப்படி ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் வந்து இப்படி வரைஞ்சாலே போதும். மசில்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வரைஞ்சாலே வந்து பார்த்திங்கன்னா போதும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிராஸ் லைன் போட்டாலே வந்து பார்த்திங்கன்னா மசில்ஸ் வந்து போதும். நர்வ்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான விஷயம். ஓகே, நர்வ்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக தெரியாது. ஓகே, நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் 2 வெர்டிக்கல் லைன் பிளாக் கலரில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் வந்து கலர் பென்சிலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக தெரியுற மாதிரி வந்து ஷேட் பண்ணிட்டேன். முக்கியமான விஷயம் என்னென்னா டோன்ட் ஃபர்கட் டு மார்க் த பார்ட்ஸ் ஆஃப் த அனட் டயக்ராம். ஓகேங்களா, நீங்கள் அனாட்டமிக்கு டயக்ராம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சிடுவீங்க. ஸோ அதுக்கு பார்ட்ஸ் மார்க் பண்ண மறந்துடுவீங்க. ஓகேங்களா, கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ஸ் வந்து மார்க் பண்ணி ஆகணும். ஓகேவா, ஏன் சொல்கிறேன்னா வித்தவுட் மார்க்கிங் த பார்ட்ஸ் ஆஃப் த டயக்ராம் will not be considered. நீங்கள் பார்ட்ஸ் மார்க் பண்ணலன்னா அந்த டயக்ராமே வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்கேஸ் ஆர்டரினா என்ன ஆர்டரி போகுது என்ன வெயின் போகுதுன்ற பார்ட்ஸ் வந்து கம்பல்சரி மார்க் பண்ணி ஆகணும். பார்ட்ஸ் மார்க் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து எம்சிக்யூஸ் வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாமில் லாஸ்ட் ½ hour டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்சிக்யூஸ்க்கான கொஷின்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நீங்கள் எம்சிக்யூஸ்க்கான ஆன்சர் எங்கே எழுதணுன்றதுக்கான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். உங்களோட ஆன்சர் புக்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்சிக்யூஸ்க்கான வந்து பேஜ் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதில் வந்து 1 to 20 வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து நம்பர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஆப்ஷன் மட்டும் எழுதுனா போதுங்க. ஏன்னா ஏ எழுதுங்க, பினா பி இன் கேபிட்டல் லெட்டர். ஓகேவா, ஏபிசிடி இன் கேபிட்டல் லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா எழுதுகிற மாதிரி வந்து இருக்கும். ஓகேங்களா, முக்கியமான விஷயம் ஆப்ஷன் எழுதுகிறப்போ தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா எழுதுங்க. சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா அடித்து அதல்ஸ் வந்து சின்னதாக அடித்து எழுதுனா கூட வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து வேல்யூவேட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, ஸோ என்ன ஆப்ஷனோ அதை வந்து தெளிவாக எழுதுன மாதிரி வந்து இருக்கும் எம்சிக்யூஸ்க்கு. ஸோ ஓவரால் வந்து மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரைட் கிளினிக்கல் அனாட்டமி ஃபார் ஆல் கொஷின்ஸ் இஃப் ஈவன் தே டிடன்ட் ஆஸ்க் ஆல்சோ. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு அவங்க கொஷினில் கிளினிக்கல் அனாட்டமி சொல்லி எழுத சொல்லனாவே கூட நீங்கள் கிளினிக்கல் அனாட்டமின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எழுதி ஐ எம் டெல்லிங் திஸ் மீன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சின்ன ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஒரு சில டயக்ராம் கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா தீஸ் டயக்ராம் லைக் தட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொஷின்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ அதுக்குமே கூட வந்து பார்த்திங்கன்னா அது ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் ப்ளஸ் அது ரிலேட்டட் கிளினிக்கல் அனாட்டமியில் வந்து பார்த்திங்கன்னா எழுதுங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ரை டு ரைட் ஃபியூ பாயிண்ட்ஸ் ஃபார் ஹிஸ்டாலஜி அப்பார்ட் ஃப்ரம் டயக்ராம். ஓகே, உங்களுக்கு ஹிஸ்டாலஜியில் ஒரு டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஓகேங்களா, ஒரு டயக்ராம் நிறைய சொல்லுவாங்க. ஸோ அந்த டயக்ராம் மட்டும் இல்லாமல் அது ரிலேட்டட் சர்டைன் பாயிண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எழுதியே ஆகணும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் மார்க்ஸை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு ட்ரை டு ட்ரா அட்லீஸ்ட் 1 டயக்ராம் ஃபார் எம்ப்ரியாலஜி. ஓகேங்களா, எம்ப்ரியாலஜியில் ஒரு டயக்ராமில் 1 or 2 டயக்ராம் கூட வந்து பார்த்திங்கன்னா வரைய ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு present the paper neatly and don't strike often or don't write in a congested manner. Write in points with the topics and subtopics. பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணுறது கொஞ்சம் ஓரளவுக்கு டீசென்ட் ஹேண்ட் ரைட்டிங்கில் இருந்து ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாமல் கன்ஜஸ்டட் மேனரில் எழுதாமல் இருந்தாலே ஓகே தான். ஓகேங்களா, அண்ட் அஸ் வெல் அஸ் டாபிக்ஸு சப்டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு எழுதி ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் என்ன கலர் பெனில் எழுதிங்களா, ப்ளூ அண்ட் பிளாக்கு. ஓகேவா, ப்ளூ பெனில் எழுதினா கம்ப்ளீட் ஹோல் ஆன்சர் ஷீட்டில் ப்ளூ பென் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதர்ஸ் பிளாக் பென் யூஸ் பண்ணிங்கன்னா ஹோல் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பென் வந்து யூஸ் பண்ணி வந்து எழுதிங்க. ஓகேவா, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, இப்போ சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிடுவீங்க. ஓகேங்களா, இட்ஸ் டிஃபிகல்ட் டு ஃபாலோ. என்னென்னா டைம் மேனேஜ்மெண்ட் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்து அன்டில் எம்சிக்யூ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டைம் கீப்பப் பண்ணி ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் தாங்க மஸ்ட்டு. ஓகேங்களா, டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து கீப்பப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம் மோரலஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 1 or August 1st வீக் வர மாதிரி சொல்கிறாங்க. டென்டேட்டிவ் ஒன்லி. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அஃபிஷியலாக எந்த ஒரு நியூஸும் வரல. மோர் தென் 1 monthக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைம் இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாமாக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் உங்கள் மெடிக்கல் காலேஜில் வைக்கக்கூடிய இன்டர்னல் எக்ஸாம், ஆர்எல்ஸ் மாடல் எக்ஸாமாக இருக்கட்டும், நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கீங்களோ அதுலேருந்து தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வரும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய கொஷின் நீங்கள் ஒரு தடவையாச்சும் வந்து கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் எக்ஸாம் பக்கத்தில் வருதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் வந்து பார்த்திங்கன்னா பேனிக் ஆகாதீங்க. சிம்பிளாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா, ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஈஸியாக பாஸ் அவுட் ஆகிட்டு வந்துடுவீங்க. உங்களுக்கு இஃப் இன்கேஸ்
ஏதாச்சும் ஒரு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே தெரியல, நீங்கள் ஒரு தடவை தான் படிச்சிங்க, அதற்கு அந்த கொஷின் படிக்கவே இல்லைனா கூட டோன்ட் பேனிக். ஓகே, அது இது ரிலேட்டட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ பயப்படாமல் எழுதுங்க, நம்ம எழுதுறது தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி அன்ரிலேட்டடாக எழுதக்கூடாது, ரிலேட்டடாக எழுதணும். அதுக்கான கிளினிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எழுதுற மாதிரி இருக்கும். இப்போ நர்வ்னா எடுத்துக்கோங்களேன், நர்வ் டேமேஜ் ஆனால் என்ன ஆக போகுது, நர்வ் டேமேஜ் ஆனால் அந்த சைடில் உள்ள மசில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேரலைஸ் ஆக போகுது. ஸோ அப்படி இருந்தாலே ஓகே தான். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யோசிச்சாலே வந்து ஓகே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மோரலஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா விஷயமும் நீங்கள் உங்கள் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் எதிர்பார்க்கறத விட கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ டோன்ட் பேனிக். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படித்த கொஷின் தான் உங்களுக்கு எக்ஸாம்லேயும் வரப்போகுது. ஓகேங்களா? பேனிக் ஆகாதீங்க, ஜஸ்ட் ஃபாலோ தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஓகேங்க, ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதுக்கான ஒரு செப்பரேட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போடுறோம். ஓகேவா? ஸோ அனாட்டமி எப்படி படிக்கணும், அண்ட் அஸ் வெல் அஸ் ஃபிசியாலஜி எப்படி படிக்கணும், பயோகெமிஸ்ட்ரி எப்படி படிக்கணும், ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், எவ்வளோ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும், ஒவ்வொரு டாப்பிக்கும் எவ்வளோ டைம் கொடுத்து படிக்கணும், எதில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகேவா? ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து மேக்ஸிமம் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் எஸ்ஏ கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது. அஸ் வெல் அஸ் எவ்வளோ கொஷின்ஸ் இந்த பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் வாய்ப்பு இருக்குன்றதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு செப்பரேட் வீடியோவில் டீட்டெயிலாக கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இந்த வீடியோவில் அனாட்டமிக்கு எப்படி எக்ஸாம் ஆன்சர் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா எழுதணுன்றதுக்கான இன்ஃபர்மேஷன் பார்த்தாச்சு. சேம் அண்ட் அஸ் வெல் அஸ் ஃபிசியாலஜியாக இருக்கட்டும், பயோகெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும். ஸோ இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் வீடியோவில் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி, எந்த ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் சரி, மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அதை ரெக்டிஃபை பண்ணிடுறேன். அப்புறம் நம்ம டிஆர்எஸ் மெடிக்கல் யூடியூப் சேனல் யாராச்சும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல் கைஸ். டேக் கேர். பை. சைனிங் ஆஃப். இட்ஸ் டிஆர்எஸ்.